ஒருமுறை ஆனந்த் அம்பானி துபாயில் உள்ள ஒரு ஆப்பிள் மொபைல் கடைக்கு சென்றார். அவருக்கு அப்போது ஆப்பிள் நிறுவனத்தின் வைரம் பதிக்கப்பட்ட டைமண்ட் எடிஷன் மொபைல் வாங்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. அவர் கடைக்காரரிடம் அந்த மொபைலின் விலையை கேட்டார். அந்த கடைக்காரர் ஆனந்த் அம்பானி எளிமையான உடையில் இருப்பதையும் அவருடைய கையில் இருந்த ஒரு 1500 ரூபாய் மதிப்புள்ள ஜியோபோனை பார்த்தது அவரை கிண்டலாக பார்த்து சிரித்தார். அவர் சொன்னார், சார், உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் வந்திருக்கிறது போல. இது ஆப்பிள் பழம் கிடைக்கும் கடை இல்லை, இது ஆப்பிள் மொபைல் கடை. இங்கே விற்கும் மொபைல்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. மேலும் நீங்கள் கேட்டிருக்கும் டைமண்ட் எடிஷன் மொபைல் லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் வரும். அதற்கு ஆனந்த் அமைதியாக சொன்னார், சார், எனக்கு தெரியும், அதனால் தான் நான் இதை வாங்க வந்திருக்கிறேன். தயவு செய்து விலையை சொல்லுங்கள், நான் உடனே பணம் செலுத்துகிறேன். இதை கேட்ட கடைக்காரர் கோபமாக சொன்னார், சார், நீங்களே கையில் வைத்திருப்பது 1500 ரூபாய் மதிப்புள்ள ஜியோபோன். இப்போ கோடிகளில் வரும் மொபைல் வாங்க போகிறீர்கள் என்று சொல்றீங்க. தயவு செய்து என் நேரத்தை வீணாக்காதீங்க, வேறு கடைக்கு போய் வாங்கிக்கோங்க என்று கூறிவிட்டு அவர் வெளியே போய் தேநீர் குடிக்கச் சென்றார். 1 மணி நேரத்துக்கு பிறகு அவர் கடைக்கு திரும்பி வந்தார். அப்போது கடை ஊழியர்கள் அவரை அணுகி, சார், இனி நீங்க இந்த கடையின் உரிமையாளர் இல்ல என்று கூறினர். அதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்து கேட்டார், என்ன சொல்றீங்க, இது என்ன நகைச்சுவை செய்றீங்க? அதற்கு ஊழியர்கள் பதிலளித்தார்கள், சார், நீங்கள் மொபைல் விற்க மறுத்த அந்த நபர் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி தான். அவர் தந்தையிடம் சொல்லி ஆப்பிள் கம்பெனியையே முழுமையாக வாங்கிவிட்டார். இப்போது உலகம் முழுவதும் உள்ள ஆப்பிள் மொபைல் கடைகள் அனைத்தும் அவர்களுக்கே சொந்தமானவை.